உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுமாராக ஒரு மாத காலமாக நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திச்சிட்ருக்கேன். பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 25 ஆண்டு காலமாக எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் மட்டுமே இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து வரீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் நலமோடு வாழ அன்னை பராசக்தியுடன் நான் வேண்டிக்கிறேன். விருச்சிகத்தில் பிறக்கிறவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். செவ்வாய் சூரியனை விட வெப்பம் வாய்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் கோபம் கூட இருக்கும், குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த குறைவாக இருந்தாலும் அது நிறைவான குணமாக இருக்கும். நடிப்புத்தன்மை என்பது அவங்கள்ட்ட இருக்காது. ரொம்ப பகிரங்கமாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, சரியாக பேசுவாங்க, தவறுகள் செய்யவே மாட்டாங்க, தவறு செய்கிறவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவுடைய தோற்ற அமைப்புப்படி வேணால் அவங்க கொஞ்சம் குள்ளமானவர்களாக இருப்பாங்களோ ஒழிய மற்றபடி விருச்சிக லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமாக இருப்பாங்க, கொஞ்சம் லட்சணமாகவும் இருப்பாங்க. கண்களில் வேகம் தெரியும், பேச்சில் வேகம் தெரியும். பொதுவாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் அதிபதி செவ்வாயாக இருக்கனால இவங்க அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளில் இருப்பாங்க. அரசியலில் நமது இந்திய பிரதமர் அவர்கள் விருச்சிக ராசி தான்ங்கிறது என்னுடைய அனுபவத்தில் தெரிய வருகிறது. அவருடைய ஜாதக கட்டம் பார்த்துருக்கேன். லக்கணம் சரியாக தெரியல, விருச்சிக ராசிங்கிறதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இந்த ஏழரை சனி எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த விடும்பாங்க. 3வது முறையாகவும் ஏழரை சனி இருக்கும்போது வெற்றி அடைந்துட்டார். காரணம் அந்த அவங்க எடுக்கிற துறையில் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சிரத்தையாகவும் இருப்பாங்க. அதுக்காக சொன்னது. இது அரசியல் அல்ல. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை, அதாவது எந்த ஒரு பொறுப்பு எடுத்துட்டாலும் அவங்க அதில் ரொம்ப வேகமாக கவனமாக தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. இராணுவத்துறை அவங்கள்தான், காவல்துறை என்பது அவங்க தான், தீயணைப்புத்துறை என்பது அவங்க தான், விவசாயத்துறை விவசாய சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் அவங்க தான், பெரிய பெரிய ராட்சச எந்திரங்கள் தயார் பண்ணதில் ராட்சச எந்திரங்களை இயக்குதல் அவங்க தான். பொதுவாக வாகன பிரியர்கள்னு கூட சொல்லலாம் அவங்கள. அவங்களுக்கு மோட்டார் ஓட்டுதல்ங்கிறது ஒரு கைவந்த கலை மாதிரி அவங்க ரொம்ப ரசனையோடு செய்வாங்க. எந்திரம் அல்லவா, மிஷின் மாதிரி இருக்கவே அவங்களும் விரும்புவாங்க. அதனால் அதாவது கார் ஓட்டுதல், வாகன ஓட்டுதல், 2 வீலர் விமானம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த துறையை இயக்குதல் அவங்களுக்கு தனி ஆர்வம் உண்டு. சிறந்த பண்பாளர்களும் கூட. நாகரிகமான வகையில் தன்னை வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ரொம்ப நல்லவர்களாகவும் இருப்பாங்க. கொஞ்சம் கோபம்னு முதலே சொன்னேன். குணம் குறைவாக இருந்தாலும் அது சரியானதாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள். இன்ஜினியரிங் துறை தேர்வு செய்கிறவங்களும் இவங்களாக தான் கிட்டத்தட்ட இருப்பாங்க. மருத்துவத்துறை தேர்வு செய்கிறதுலையும் இவங்க தெளிவாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, மருத்துவத்துறை ஒரு மருந்து சம்பந்தமான விஷயம் அப்படின்னாலும் ஆயுதங்கள் நிறைந்தது. ஊசி போட்டே ஆகணும், ஆப்ரேஷன் செய்தே ஆகணும்னா அது அது ஒரு ஆபரணம், அது ஒரு என்ன சொல்கிறது, ஆயுதம் தானே. இப்போ இராணுவத்தில் போய் கன்று எந்தனுங்கிற மாதிரி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க 90% பேர் மெடிக்கலில் தேர்வு செய்கிறவங்க எம்எஸ்ஸை தான் தேர்வு செய்வாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு தனி கலை, பயமே இருக்காது அவங்களுக்கு. எந்த சூழ்நிலையும் பயம் கொள்ள மாட்டாங்க. 99% பேர் பயங்கொண்டு நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி தைரியசாலிகள் அவங்க தான். அந்த யாரும் செய்ய முடியாத சில
காரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க. எல்லாருக்கும் பயந்து ஒதுங்கக்கூடிய இடத்த வந்து தைரியத்தோடு செயல்படுவாங்க. அதனால தான் அவங்க அந்த இராணுவம், காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசியல் துறை, இந்த மாதிரி துறைகளுக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் தன்னை விரும்புறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க சாதாரண விஷயங்களே செய்ய முடியாது அவங்களால. எல்லாரும் வியக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்யலான்னு தான் நினைப்பாங்க. மன வாழ்க்கை என்பது வந்து சிறப்பாகவே அமையும். கொஞ்சம் தாமதமாக திருமணம் செஞ்சுக்க வேண்டியவர்கள் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அரசாங்கம், அரசியல் என்ற துறைக்குள்ள அதிகமாக ஈடுபாட்டில் உள்ளவங்க வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறவர்கள். இவர்கள் வந்து உடம்பை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். என்னிடம் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன், உடற்பயிற்சி எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். விருச்சிக ராசியில் பிறந்தால் சந்திரன் வந்து நீசம் பெறுவார். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இயற்கையாக குறையும். அவங்க வந்து ரொம்ப போல்டாக செயல்படுவாங்க, ரொம்ப கம்பீரமானவங்க, ரொம்ப வியக்கத்தக்க செயல்களை செய்வார்கள் என்றாலும் உடல் நலத்தில் வந்து அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா விருச்சிக லக்னம் என்று வரும்போது அந்த வீட்டை செவ்வாய் ஆட்சி செய்வார். விருச்சிக ராசின்னு சந்திரன் அங்கே இருக்கும்போது சந்திரன் பலகீனம் ஆவார். சந்திரன் நீசம் பெறுவார் அந்த வீட்டில். அதனால வந்து அவங்கள வந்து நான் உடற்பயிற்சி செஞ்சுங்க அப்படின்னு சொல்லுவேன். விளையாட்டுத்துறையெல்லாம் அசால்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. விளையாட்டுத்துறை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான், எந்த விளையாட்டுத்துறையாக இருந்தாலும். அதனால் என்னிடம் வர்றவர்கள்ட்ட வந்து கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி செஞ்சு சொல்லுங்கள் அப்படி சொல்லுவேன். நான் சொன்ன இந்த கல்வித்துறைகளில் அவங்களை ஈடுபாடு செய்ய சொல்லுவேன். ஆகவே ரொம்ப சிறப்பான ஒரு குணம் உள்ளவர்கள் என்ற எண்ணத்தோடு உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோட நான் சந்திப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். Yeah.